அவருக்கு முன்பாகவே விஜயநகர அரசர்கள் காலத்தில் நரசராயர் என்ற ஒரு காலத்தில் ஒரு நவரத்தின பதக்கத்தை ஒருவர் கொடுத்திருக்கிறார் மீனாட்சி அம்மைக்கு. அந்த செய்தி இருக்கு, பதக்கம்லாம் பத்திரமா இருக்கும். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் ஒரு காலத்தில் என்னோட நம்ம இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதி உதவி ஜனாதிபதியாக இருந்த கிருஷ்ணன் கிருஷ்ணனே கேரளக்காரர் இருந்தார், நாராயணன், கேஆர் நாராயணன் இருந்தபோது அவருக்கு அதை காட்டினாங்க. அப்போ அவருக்கு நான் கைட் பண்ணேன், அந்த கோயிலை பற்றி விளக்கம் சொன்னேன். அந்த நேரத்தில் எல்லா விதமான பொக்கிஷத்தையும் இந்தியாவினுடைய 2ஆம் குடிமகன் என்பதனால எல்லாத்தையும் காட்டினாங்க. அதில் பல விஷயங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. நாங்கள் எங்கள் துறையில் போட்டோம், டாக்டர் நாகசாமி அவர்கள் போட்ட புத்தகம் மதுரை துருதி ஏஜஸ்ங்கிற புத்தகத்தில் அந்த அம்மா தேவகுஞ்சர் எழுதின புத்தகத்தில் அளவான கலர் படமாக போட்டார். நவரத்தின கிரீடமெல்லாம் எல்லாமே இருக்குது, அதில் நவரத்தின பதக்கம் இருக்கணும். எனவே அப்படி ஒரு செய்தியை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் இவர் கிருஷ்ணதேவராயர், அவருக்கு பிறகு அச்சுதராயர். இந்த சொல்லப்போனால் நமக்கு சித்திரை திருவிழாங்கிறத பற்றி முதல் குறிப்பு அச்சுதராயர்லாம் கிடைக்குது. ஒவ்வொரு மாதமும் ஒரு திருவிழா, அந்த திருவிழாவுக்கான செலவுகளுக்கான கிராமங்கள். இப்படி 1530க்கு பிறகு 1540-46 வரைக்கும் அவருடைய கல்வெட்டுகள் இருக்கு. அவருடைய பெயரால தான் இப்போ சொக்கநாதருக்கு முன்னாடி கூட 2ஆம் கோபுரம் என்று சொல்ல. முதல் கோபுரம் ஆரம்ப கோபுரம்னா அந்த முதல் சுந்தரபாண்டியன் கோபுரம், அதுலேருந்து வந்தோம்னா வீர வசந்தராயர் மண்டபம், அதான் இப்போ நெருப்பு பிடிச்சி இறஞ்சி போச்சு, அது திருப்பி கட்ட போகிறாங்க. அதுக்கு அடுத்து வர்றது தான் இந்த 2ஆம் கோபுரம் என்று சொல்கிறோம். அது அச்சுதராயர் காலத்தில் அவருடைய அதிகாரிகளால் அவருக்கு புண்ணியமாக கட்டப்பட்டது என்று விஜயநகர காலத்திலே சேர்ந்தது. அந்த கோபுரத்துக்கு எதிரிலேயே நான் முதல்ல சொன்ன இந்த சமஸ்கிருத கல்வெட்டு சதாசிவராயர் கல்வெட்டு ஒன்று இருக்கிறது. அதில் தான் இந்த பல மாதாந்திர பூஜைகளுக்கும் நித்திய படிகளுக்குமான பல கிராமங்கள் கொடுக்கப்பட்ட செய்தி சொல்லப்பட்டிருக்கு சொன்னேன். வீரப்பநாயக்கர் கல்வெட்டு தான் முதல்ல சொன்னேன், கம்பத்தடி மண்டபம் கட்டப்பட்டதை பற்றி செய்தி தெலுங்கிலும் தமிழிலும் இருக்குது என்று. இரண்டாவதாக திருமலை நாயக்கர் கல்வெட்டில் அந்த ஊரில் இருந்த பஞ்சகம்மாளர் என்பவர்களுக்கு சில சலுகைகளை கொடுத்தார், சில கிராமங்களை கொடுத்தார் என்ற செய்தி ஒரே கல்வெட்டு தான், அவருடைய கல்வெட்டு சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து தேவராயர் என்றவருடைய கல்வெட்டில், அது விஜயநகர கல்வெட்டு, சாதி வரி என்ற வரியை நீக்கியிருக்கிறார். அது ஜாதி வரி ஜோடி வரி என்று நம்ம படிப்போம், எதுக்கு ஜாதிக்கு போட்ட வரியா ஜோடி வரின்னா என்ன அர்த்தம் நமக்கு தெரியல. அதை நீக்கி இருக்கிறார் என்ற செய்தி ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமானது 1710ஆம் ஆண்டு கல்வெட்டு விஜயரங்க சொக்கநாதர். அவர் காலத்தில் இந்த ஸ்ரீபாதம் தாங்கிகள் என்று ஒரு குரூப் 64 பேர் இருக்காங்க. ஸ்ரீபாதம் தாங்கிகள்னு சப்பரம் தூக்கிட்டு போகிறவங்க தொழிலாளர்கள். அவர்களுக்காக 4 கிராமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சாமநத்தம் என்ற ஒரு கிராமம் இன்னைக்கு இருக்கு, அது எல்லாரும் சமணர் ரத்தம்னு சொல்லுவாங்க. சமணர்களை கழுவேற்றினதுனால அதுக்கு சாமநத்தம், சமணர் ரத்தம் சாமநத்தம், அது பெரிய பொய். அப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடக்கலைங்கிறது என்னுடைய வாதம். எனவே அந்த சாமணத்துக்கு பலமுறை போயிருக்கேன். திருஞான சம்பந்தருக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் கட்டியிருக்காங்க பேருக்காக, ஆனால் செய்தி தப்பு. அந்த ஊரை அது மாதிரி 4 ஊர்களை, பக்கத்து ஊர்களை இந்த 64 குடும்பங்களுக்கு கொடுத்ததை விஜயரங்க சொக்கநாதர் காலத்தில் அரண்மனையார் திரும்ப எடுத்துட்டாங்க. அது பெரிய கலவரமாய் போச்சு. எல்லாரும் போய் இன்னைக்கு மாதிரி நம்ம கோயில் வாசலில் முற்றுகையிடுறாங்க. சமாதான பேச்சுக்கு யாரும் வரல. ஒருத்தர் மேலே ஏறி, ஒரு குட்டி என்பவர் கோபுரத்து மேலே ஏறி கீழே விழுந்து செத்து போயிடுறார். இந்த செய்தி அங்கே முதல் கல்வெட்டாவே பெரிய கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கு. அதனால இப்போ என்ன பண்ணுறோம், அது ஒரு இன்ஆஸ்பீசியஸ் ஏரியா அப்படின்ட்டு யாருமே அந்த கோயில் வழியாக, அந்த வாசல் வழியாக போகிறதில்ல. ஆனால் அதுக்கு முன்னாடியே திருமலைக்கர் காலத்தில் இன்னொரு வாசல் வச்சாச்சு. இது நான் சொல்றது நேராக சொக்கநாதர் சன்னதிக்கு நேரில் இருக்கக்கூடிய வாசல் இந்த வாசல் தான் அதில் ஏறி விழுந்தது. அம்மனுக்கு நேராக எதிரில் திருமலை நாயக்கர் காலத்திலேயே ஒரு அஷ்டசக்தி மண்டபம்னு ஒரு வாசல் வச்சுட்டாங்க. எனவே அந்த வாசலுக்கு அதிகமான பேர் அதில் தான் போகிறோம். சரி, இதோட நாயக்கர் காலத்து கல்வெட்டுகளும் முடிஞ்சது. அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய கல்வெட்டு முக்கியமான பச்சையப்ப முதலியார் கல்வெட்டு 1852
அவர் பல ஊர்களில் இப்படி பண்ணியிருக்கார். ஆவடியார் கோயிலில் இருக்குது, அழகர் கோயிலில் இருக்குது. 1,00,000 வராகன் நன்கொடையாக கொடுத்து அந்த கோயில் பூஜைகள் பணியோட 10 வராகன் சம்பளத்தில் அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு லாஜிக் தர்க்கம் கற்பிக்கணும் என்று ஒரு பள்ளி தொடங்கியிருக்கிறார். அதுபோல் இன்னொரு 5 வராகன் சம்பளம் கொடுத்து ஆங்கில கல்வியை சொல்லிக் கொடுக்கணும் என்று ஏற்பாடு செய்திருக்கிறார். இப்படி ஒரு கல்வெட்டு அங்கே இருக்கிறதாக டெக்ஸ்ட் இருக்கு, பப்ளிஷ் ஆகிருக்கு. கல்வெட்டை காணோம். எங்கே வச்சு 2 இடம் மாற்றி வச்சுருக்காங்க, 2 இடத்துலையும் இல்லை. நான் 2 இடத்தையும் தேடிட்டோம். ஆனால் அந்த செய்தி ஏற்கனவே பதிவாகியிருக்கு. இவை தான் முக்கியமான செய்திகள். அதற்கு பிறகு இந்த பொறிப்புகள் என்று சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நான் சொல்லணும். இது ஒன்றில் கூட மீனாட்சி என்ற பெயர் நமக்கு கல்வெட்டில் இதுவரைக்கும் வரல, இன்னும் வரப்போகுது. ஆனால் இடையில பிற்கால பாண்டியர் கல்வெட்டில் சில நன்கொடைகள் கொடுக்கும்போது ராஜாவே இறைவனே நேரடி ஆணை சொன்னதாக ஒரு வீரபாண்டியர் கல்வெட்டில் சொல்லுது. அதில் என்ன சொல்லுதுன்னா, நம் பெண்டு கௌரி என்று ஒரு சொல் வருது. அவருடைய மனைவியை கௌரி என்று அவரே விழிக்கிறார். அதே போல இன்னொரு கல்வெட்டில் நம் பார்வதி என்ற ஒரு சொல்லு வருகிறது. நம் பக்தர்கள் பாடும் தேவார பதிகம் என்றெல்லாம் வருகிறது. செண்டலங்கார் என்பவர் அந்த பாடியார், அது பாடினாராக அவருக்கு நிலக்கொடைகள் கொடுத்ததாகலாம் செய்தி வருகிறது. மற்றபடி மீனாட்சி என்ற சொல்லை நாம் 1752 வரை கேட்கவில்லை. அது எப்போ? ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மீனாட்சி அம்மை குரம் என்றெல்லாம் இலக்கியங்கள் வந்து விட்டது என்று சொல்லலாம். ஏன் மதுரை சுற்றி பல ஊர்கள் இன்னைக்கு மீனாட்சி சொக்கநாதர் கோயில் பல ஊர்கள் இருக்கு. இதனுடைய தாக்கம் இருந்தாலும் கூட கல்வெட்டு வாயிலாக நாம் பார்த்தால் மீனாட்சி என்ற சொல்லை நாம் பார்க்க முடியவில்லை. முதலாக இந்த சொக்கநாதர் என்ற சொல்லே எப்போ வருதுன்னா 1710ஆம் ஆண்டு கல்வெட்டு விஜயரங்க சொக்கநாதர். இந்த மேலே ஏறி ஒருத்தர் விழுந்தார் சொன்னால அதில் தான் சொக்கநாதர் என்ற பெயரே வருகிறது. சொக்கர் சன்னதி, சொக்கநாதர் சன்னதி என்று இப்போ சொல்கிறோமே, அது 1710 தான் நமக்கு இருக்கு. அதே போல் இந்த சில பாவை விளக்கு, 2 பாவை விளக்குகளில் பொறிப்புகள் இருக்கு. அதில் மீனாட்சி அம்மன் என்ற செய்தி வருது. 1750-52 தான் இந்த கல்வெட்டுகள். அதற்கு பிறகு திருவாச்சி விளக்கு, பெரிய திருவாச்சி விளக்கு இருக்கு. அதில் மீனாட்சி நாயக்கர் என்பவர், அவர் பெரிய ப்ராமினன்ட் நாயக்கர் ஆட்சி இல்லை, அவர் ஒரு ராயல் ஃபேமிலியிலிருந்து வந்தவர். அவர் தான் அந்த முதல் திருவாட்சியை செய்து கொடுத்துருக்காரு. பட் அது டேமேஜ் ஆனதுனால பின்னால் அந்த ஆவியூர் என்ற ஊரை சேர்ந்த 4-5 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பொருளை சேகரித்து புதிதாக ஒரு திருவாட்சி செய்து 1898 அப்போது நிறுவியிருக்கிறார்கள். அதை நிறுவுகின்ற காலத்திலே சிவகங்கையிலே இளைய ஜமீன்தாராக இருந்தவர் ராஜா துரைசிங்கம் அவர்கள். அவர் பேரால் தான் இன்னைக்கு அந்த ஊரில் ஒரு கல்லூரி இருக்கு. அவர் அந்த நிகழ்ச்சியிலே கலந்திருக்கிறார். பங்காரு திருமலை என்று சொல்லக்கூடிய மதுரை நாயக்கருடைய வம்சாவளியை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்திருக்கார். மதுரை 1736 நாயக்கர் வம்சம் முடிஞ்சு போச்சு. 1898 பங்காரு வந்திருக்காருன்னு சொல்றாங்க. அதில் எழுதிய பொறிப்பு இருக்கு. எனவே இந்த 1898 தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்ற தொடர் இந்த கல்வெட்டில் வருது. இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வேறு எதுலையும் வரல. இது தவிர வேறு சில பொறிப்புகளில் இந்த திருவாச்சி இன்னும் 2-3 இடங்கள் இருக்கு. அதில் சில தனிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ராமசாமி ஐயர் மகன் இன்னார் இதை செய்து கொடுத்தோம் என்று 2 கல்வெட்டுகள் இருக்கு. மிகப்பெரிய கொப்பரைகள், கோயிலுக்கு தண்ணீர் நிரப்பக்கூடிய கொப்பரைகளை கொடுத்தவருடைய பெயர்கள் இருக்கு. அதே மாதிரி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தைச் சேர்ந்தவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து இந்த பாவை விளக்கு செய்து கொடுத்ததாக செய்திகள் இருக்கு. இது தவிர சங்கத்தார் கோயில் என்று பின்னாலே உருவாக்கினார்கள். இதில் கலந்து கொண்ட சங்க புலவர்களை பற்றிய பெயர்கள் 10-15 பெயர்கள் கல்வெட்டுகளாக பின்னால் வெட்டப்பட்டிருக்கு. எப்பன்னு காலம் கண்டுபிடிக்க முடியாது, அது வெட்டப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக பல செய்திகளை நாம் இந்த கல்வெட்டுகள் மூலமாக பார்த்தாலும் முழுமையான சமுதாய செய்திகளை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கோயிலை பற்றிய அரசர்களுடைய கொடைகள், பூஜையில் இருந்தவங்க, பாடினவங்க, ஆடினவங்க, இவங்களை பற்றி செய்தாலுக்கு தவிர
ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய வரலாறு இந்த கல்வெட்டுகள் மூலமாக நமக்கு புலப்படவில்லை. இன்னொரு முக்கியமான செய்தி, எத்தனையோ கோவில்களில் தேவரடியார்கள் பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனால் இவ்வளவு பெரிய கோயிலில் தேவரடியார்கள் இருந்தார்கள் என்று நேரடியான சான்று இங்கு இல்லை. ஒரே ஒரு சொல் ஆவியூர்னு சொன்ன முதல்ல, ஆவியூரில் ஆவியூர் பதியிலார் என்று ஒரு சொல், ஒரு தொடர் வருகிறது. பதியிலாரும் தேவரடியாரும் ஒன்று தான். ஆனால் கிராஸ் ரெஃபரன்ஸாக பார்த்தோம்னா நெல்லையப்பர் கோயில் கல்வெட்டுகளில் 2 கல்வெட்டுகளில் ஆலவாய் திரு காமக்கோட்டமுடி, அதை சொல்ல மறந்துட்டு இப்போ சொல்கிறேன். ஆலவாய் நாயனார் கோயில் தலைக்கோலி தேவரடியார் இன்னார் என்று 2 கல்வெட்டுகள் ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்போ இந்த கோயில் கல்வெட்டில் இல்லாட்டாலும் கூட இங்கே தேவரடியார்கள் பணியாற்றியிருக்கார்கள் என்பது வேறு கோயில்னால நமக்கு தெரியுது. அப்புறம் இந்த கோயிலில் பூரா நான் இறைவனை சொல்லுகின்ற போது, கல்வெட்டுகளில் பூரா இறைவனை சொல்லுகின்ற போது, மாடக்குளக்கீழ் மதுரை, இந்த பள்ளிக்கட்டில் ராஜா போடுற ஆணை, மாடக்குளக்கீழ் மதுரோதய வளநாட்டு மதுரையில் திரு ஆலவாய் உடைய நாயனார் திருக்கோயில், அப்புறம் திரு காமக்கோட்டமுடைய ஆளுடைய நாச்சியார். இந்த சொற்கள் தான், இந்த தொடர்கள் தான் இறைவனை இறைவி குறிப்பதற்கு வருகிறது. மீனாட்சி என்றோ சுந்தரேஸ்வரர் என்றோ சோழர் பாண்டியர் காலத்திலே எந்த தொடரும் கிடையாது. நான் சொன்னது போல் நாயக்கர் காலத்திலே அதுக்கு பின்னாடி 1752 1798 இந்த காலத்தில் தான் மீனாட்சி என்றோ சுந்தரேஸ்வரர் என்றோ தொடர்கள் நமக்கு கிடைக்கின்றன. அப்புறம் இந்த ஊர் கிராமங்கள் இதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்கின்ற போது எப்போ நமக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியும், நாடை வளநாடு, நாடு, கூற்றம் என்ற சீர்மை என்றெல்லாம் பிரித்திருக்கிறார்கள். இங்கே இந்த கல்வெட்டுகளில் ஒரு 3-4 வளநாடுகளை பார்க்கிறோம், கூற்றங்களை பார்க்கிறோம். மிளலை கூற்றம், பாகனூர் கூற்றம், முத்தூற்று கூற்றம். மிளலை கூற்றம் என்பது இன்றைய அறந்தாங்கி பகுதி 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இங்கே எல்லா கல்வெட்டுலையும் வருது. முத்தூற்று கூற்றம் திருவாடானை பகுதி சங்க காலத்தில் இருக்கு. சங்க காலத்திலேயே முத்தூற்று கூற்றம் இருக்கு, மிளலை கூற்றம் இருக்கு. பாகனூர் கூற்றம் சோழவந்தான் பகுதி, அதுவும் சங்க காலத்திலே இருக்கு, வேலிக்குடி சேப்பேட்டிலே இருக்கு. இந்த 3 கூற்றங்களை தவிர நிறைய நாடுகள், ஒரு 11-12க்கு மேற்பட்ட நாடுகள் சொல்லப்படுது. அந்த நாடுகளுக்கு உள்ளாக நான் சொன்ன 80 கிராமங்கள் இந்த கல்வெட்டுகளில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அது போக சீர்மை என்பது முதலாக விஜயநகர அரசர்கள் தான் நம்ம இந்த சீர்மை, உசாவடி என்ற சொற்களை புகுத்தினார்கள் தமிழ்நாடு நிலவியல் பகுதிகளில். அப்படி ஒரு சீர்மை என்று வருகிறது. அதேபோல வணிக சாத்துக்களை பற்றியோ வணிகர்களை பற்றிய செய்தியை பார்த்தா ஒன்றும் பெரிய செய்திகளாக ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு இடத்துல குலசேகரன் மடிகை என்று ஒரு செய்தி வருகிறது. மடிகைன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜவுளியாக வர மாதிரி மடித்து வைக்கக்கூடிய மடிகை. வேறு செய்தி இல்லை. சில இடங்களில் புறம்னு 2 வர்றதுனால நகரங்கள், சிறு சிறு நகரங்கள் இருந்திருக்கின்றன என்று பார்க்குறோம். அதே போல் பிற சமூகங்களை பற்றிய செய்தி இருக்கான்னா கோயில் பணியாற்றக்கூடிய பிராமணர்களை பற்றி தான் ஒரு சில செய்திகள், பட்டுடை பஞ்சாச்சாரியார் என்ற தொடர்கள் வருகின்றன. ஒரு கல்வெட்டில் மட்டும் நாவித பிராமணர் சொல்லப்படுகிறார். ஸ்வர்ண பார்ப்பான்னு சொல்லுவாங்க அவங்கள. அவருக்காக இன்றைய காரியாவட்டி பகுதியில் இருக்கக்கூடிய காஞ்ச இருக்கை என்ற ஊரை தானமாக கொடுத்திருக்க, அவர் செய்த தொழிலுக்காக கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி கள்ளர், மறவர், பறையர் என்று 2 ரெஃபரன்ஸ் தான் வருது இந்த இத்தனை கல்வெட்டுகளையும். இந்த மறவர்கள் நில உடைமையாளராக இருந்திருக்காங்க, அவங்ககிட்ட நிலத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க என்பதையும் பார்க்கிறோம். இவ்வாறாக மிகப்பெரிய கோயில். ஆனால் பெரிய அளவில் மற்ற ஊரில் இப்போ சொல்லப்போனால் நான் முதலாக எழுதின குடுமியான்மலை கோயிலில் 120 கல்வெட்டு, முழுமையான கல்வெட்டு. அதை வச்சு என்னென்னமோ பண்ணலாம். ஆனால் இங்கே இவ்வளவு மிகப்பெரிய கோயிலில் ஒரு பாண்டியருடைய வரலாற்றுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய அளவிலேயோ வேறு சமுதாய வரலாற்றை திருத்தி எழுதக்கூடிய மாதிரியாகவோ எந்த விதமான செய்திகளையும் நாம் கல்வெட்டு மூலமாக அறிய முடியவில்லை. இருந்தாலும் கூட இந்த வாய்ப்பின் மூலமாக இதுவரை வெளிக்கொணராதவற்றை மக்களுக்கு, ஆர்வலர்களுக்கு, வரலாற்று ஆய்வாளர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை மேற்கொண்டு அதை செய்து முடித்திருக்கிறோம். அந்த வகையில் எனக்கு மிகப்பெரிய மன நிறைவு. இந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை அளித்த தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறைக்கும் அவருடைய ஆணையர் மற்றும் அவர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு விவகாரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த கேட்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து
அமைகிறேன். நன்றி, வணக்கம்.